தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு வேறு லெவல் கவர்மெண்ட் ஜாப். சேலரி வைஸும் சரி, போஸ்டிங் வைஸும் சரி, ஒரு தரமான ஜாப்னே சொல்லலாம். இந்த வேலைக்கு ஃப்ரெஷர் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். குறிப்பாக அப்ளை பண்ணுற அனைத்து பிரிவு பெண்களுக்கும் ஃபீஸே கிடையாது. இந்த வேலைக்கு என்ன கல்வி தகுதி, என்ன படிக்கணும், என்ன வயது வரம்பு, 1 by 1 நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இதுபோல் ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்கேருந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படின்னா, NIELIT, அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது ஒரு மத்திய அரசு நிறுவனம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் IT டிபார்ட்மெண்ட் கீழே வருது. இது ஒரு நிரந்தர அரசு வேலை. முக்கியமாக இது கான்ட்ராக்ட் பேஸோ டெம்பரரி பேஸோ கிடையாது. என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட். NIELIT.gov.in இதுதான் அஃபீஷியல் வெப்சைட். நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்கான லிங்க் கொடுக்குறேன், ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இந்த ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. இது ஒரு நான் கெசட்டட் போஸ்டிங், டெக்னிக்கல் போஸ்ட்ன்றதால கிட்டத்தட்ட 78 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே எவ்வளோ வேகன்சின்றதை தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா பே லெவல் 6ல் வருது. 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வெறும் பேசிக் பே மட்டும்தாங்க. இது இல்லாமல் நிறைய அலவன்ஸ்லாம் இருக்கும். ஓகே, இந்த கல்வி தகுதி என்னென்னு பார்த்துடலாம். BTech MSc படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் கீழே இந்த டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அப்ளை பண்ணலாம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்ளை பண்ணலாம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அப்ளை பண்ணலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி, அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த டிசிப்ளினோட காம்பினேஷனில் படிச்சிருந்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 18/3/2025, அதாவது அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கணும். இதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 30 வயது வரை உள்ள ஆண்கள் பெண்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC ST அவங்க எல்லாம் 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். OBC, அதாவது BC MBC DNC இவங்க எல்லாம் OBCயில் வருவாங்க. அவங்க எல்லாம் 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். PWD கேண்டிடேட்ஸ்க்கும் கம்யூனிட்டி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த ஜாபுக்கு ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் இருக்குது. அதுவும் ஆப்ஜெக்டிவ் டைப் தான். அந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும். மற்றபடி இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதோட எக்ஸாம் சென்டர் நீங்கள் சென்னையை சூஸ் பண்ணி அங்கே எழுதிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா SC ST அப்புறம் ஆல் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. யாருக்கு ஃபீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரி, OBC மற்றும் EWS இந்த கேட்டகரிக்கு ஃபீஸ் இருக்குது. இதற்கான போஸ்டிங் பார்த்திங்கன்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னையில் கிடைக்கக்கூட பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. சரி, இந்த எக்ஸாம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நான் பார்த்துடலாம் வாங்க. இந்த எக்ஸாம் ஆப்ஜெக்டிவ் டைப் அண்ட் OMR பேஸ்டு கொஸ்டின் பேப்பர். இதற்கான கேள்விகள் டெக்னிக்கல் அண்ட் ஜெனரிக் இந்த டாப்பிக்லேருந்து வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் 120 கொஸ்டின், 3 hours எக்ஸாம். இதில் 65% டெக்னிக்கல் அந்த ஏரியாவிலேருந்து கேட்பாங்க. மீதி இருக்கிற 35% லாஜிக்கல், ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங் இதிலேருந்து கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தராங்க. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுனீங்கன்னா 0.25 மார்க் மைனஸ் பண்ணுறாங்க. அதனால் தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அண்ட் EWS கேண்டிடேட்க்கு 50% கொடுத்துருக்காங்க. OBCக்கு 40% கொடுத்துருக்காங்க. SC ST கேண்டிடேட்ஸ்க்கு 30% கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளை டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 17/2/2025 காலையில் 11 மணிலேருந்து 18/3/2025 ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் இந்த போர்ட்டலில் ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். மற்றபடி நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணுற மாதிரி தாங்க. ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கணும், சிக்னேச்சர் எந்த சைஸில் இருக்கணும், ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ட்ரு பண்ண டீட்டெயில் எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய நேமு, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி இதெல்லாம் என்ட்ரு பண்ணியிருப்பீங்களே, அதெல்லாம் ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது தவறும் பட்சத்தில், அதாவது மிஸ்மேட்ச் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யுன்ற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.